ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான இன்ஸ்டன்டான ஒரு கார சட்னி தான் செய்ய போகிறேன். அதுக்கு 2 தக்காளி, ஒரு 5 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கிறேன், 3 பல் பூண்டு, ஒரு 6லேருந்து 7 வரமிளகா வந்து சேர்த்துக்கோங்க. காரம் வந்து அதிகமாக நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தான் நான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு தாராளமாக நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா காரம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் நிறையா சேர்த்திங்க அப்படின்னா காரம் அதிகமாக தெரியாது. கொஞ்சமாக ஸ்பூனில் கடுகு வந்து எடுத்துக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்குறேன். இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த தக்காளி சட்னியை வந்து இதில் நான் வந்து சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அரைச்சதை சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க. ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம கையில் வந்து தெறிக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இது நல்லா சுண்டி வரணும். நமக்கு அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் குறைஞ்சி நல்லா சுண்டி வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்றதுக்கு வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இட்லி, சாதம் எதுக்குனாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்.